வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆம்ப்ரனோட லேட்டஸ்ட் மாடல் ஏரோசிங்க் ஸ்னாப் பவர் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல காம்பேக்ட் அண்ட் கலர்ஃபுல்லான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி 2999, பட் ஆஃபர் ப்ரைஸஸில் 1500க்கும் கம்மியாகவே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே திரும்ப இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரிவ்யூக்காக ஒன்று, இன்னொன்று இதோட ஒன் ஆஃப் தி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங், மேக்ஸேஃப் சார்ஜிங், அதை பற்றி சம் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக இந்த பாக்ஸுக்குள்ளே பவர் பேங்க்கை பார்த்தாச்சு, கூடவே கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கஷ்டப்பட்டு வெளியில் எடுப்போம். இந்த மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜிங்காக தான் இந்த மெட்டாலிக் ரிங். இதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோ வந்து விட்டார் நமது பவர் பேங்க். நல்ல கிரேடியண்ட்டாக டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது மேலே இருக்கிற கோட்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பரைஸ்டு லேயராக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி ஸ்லிப்பரியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் க்ரிப்போடு இருக்குது. மற்ற நார்மல் பவர் பேங்க்ஸில் இல்லாத ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படி என்னென்ன இதில் இருக்குன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபீச்சர் வந்து இந்த ரப்பரைஸ்டு பில்ட். இது வந்து நல்லாவே க்ரிப்பியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக ஸ்லிப் ஆகாது ஹேண்ட்லேருந்து. நெக்ஸ்ட் ஐஃபோன் அண்ட் ஏர்பாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வயர்லெஸ் மேக்ஸேஃப் சார்ஜிங். வயர்லெஸ்க்கு 15 வாட்ஸ் அண்ட் வயர்டுக்கு 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிங்கும் தராங்க. ஸோ மேக்னெட்டிக், வயர்லெஸ் அண்ட் வயர்டுன்னு ஒரே பவர் பேங்க்கில் நம்ம எந்த டைப்பில் வேணால் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற பவர் பேங்க்ஸ் ஈவன் ஆம்ப்ரனில் கூட 10,000 mAhனா இந்தளவுக்கு ரொம்ப பெருசாக பல்கியாக ஹெவியாக இருக்கும். பட் இந்த ஏரோசிங்க் ஸ்னாப் மாடல் வந்து ரொம்ப குட்டியாக, காம்பேக்டாக, லைட் வெயிட்டடாக இருக்கும். ஃபோனுக்கு பின்னாடியே வச்சா கூட ஃபோனை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ ட்ராவலுக்குலாம் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் இது ஃப்ளைட் அப்ரூவ்டு கூட. தென் பேக் சைடில் இன் அவுட் வோல்டேஜஸ் அண்ட் அதர் டெக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினாலிட்டிக்காக இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருக்குது. தென் பாக்ஸில் டைப் C to C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபோனுக்கும் ஒயர்டு சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் முன்னாடி காமிச்ச இந்த மேக்னெட்டிக் ரிங் வந்து இப்போ நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா அது வந்து மேக்ஸேஃப் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த பவர் பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பவர் பட்டன் ஒரு 3 seconds லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டரில் ஆன் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதையும் பார்த்துக்க முடியும். இந்த வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு
ரெகுலர் பவர் பேங்க் யூஸ் பண்ணிவிட்டு இது இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறத ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. ஈவன் நம்ம மொபைலை விடவே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது வந்து யூஎஸ்பி அண்ட் டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த எல்இடிஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒயர்டு சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டைப் சி டு சி கேபிளை வந்துட்டு நான் இந்த சி போர்ட்டில் போட்டுட்டு அதர் எண்ட் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன். இல்லைனா இந்த யூஎஸ்பிலையுமே வந்து நமக்கு நார்மல் சார்ஜரில் வர்ற கேபிளை போட்டு அப்படி கூட சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் ஆகுது. ஒயர்டில் டைப் சி போர்ட்டில் போடும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்கே ஆகுது. நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கிறதால இதை வச்சு செக் பண்ணலாம். இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் கீழே வந்துட்டு சார்ஜிங் இண்டிகேட்டர் இருக்குது. இதை வச்ச உடனே அந்த ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுது. இதில் ரெட்னா வந்து சார்ஜிங்னு அர்த்தம். ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அது க்ரீன் ஆகும். எடுக்கும் போது ஆஃப் ஆகிடும், திரும்ப வைக்கும் போது பிளிங்க் ஆகும் ரெட் கலர். நெக்ஸ்ட் இந்த சாம்சங் S20 FE இதுலேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை நம்ம வைக்கும் போதும் சார்ஜ் ஆகுது. அதுவுமே வந்துட்டு ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் காமிக்குது. மொபைலில் பவர் பேங்க் மேலே வைக்கும் போதே ஒரு லைட்டாக ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அந்த அடிஷ்னலாக கொடுத்துருந்த மேக்னெட்டிக் ரிங் வந்து நம்ம மொபைலில் ஒட்டிட்டோம்னா இன்னுமே அது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நான் டெஸ்டிங்காக அதை வந்து நான் அட்டாச் பண்ணல. நெக்ஸ்ட்டு இந்த பவர் பேங்க்குக்கு சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இந்த நார்மல் சார்ஜரில் வந்து டைப் சி கேபிளை போட்டு இதை போடும்போது இந்த எல்இடிஸ் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ சார்ஜிங்கை இண்டிகேட் பண்ணுது. ஸோ லைட் வெயிட்டடான ஒரு பவர் பேங்க் நல்ல பிராண்டில் ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.